தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொந்தம் புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கீங்களா சேட்டன கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்ல அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்ல இருந்து நான் வானூர்தியில வந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும், மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகள்ல இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியால இருக்க எங்க பாட்டன் முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல மந்திரம் சொல்றான். என் கோயில்ல நீங்க கோயில கட்டினவன் யாரு? சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை படுறீங்களாங்களுக்கு பிச்சை. இந்த போராட்டத்தை திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்? முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சாதானே முன்னெடுக்கிறதே. தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோபுரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. நீ சும்மா ஒரு அரங்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன், நான் திருப்புகளை பாடுவேன், திருமுருகாற்று படைப்ப பன்னீர் திருமறை ஓதுவேன். அது ஓதாம போ. மேல கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒலிக்குமா ஒலிக்காத? இதுதான் பேச்சுப்ப. அதானே கேள்வி. 76 குண்டத்துல எத்தனைல என் தாய்மொழியில நீ ஓதுவ தானே? கும்பாபிஷேகம் தானே. ஒருத்தன் போட்ட ஓடுல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்ப பேசுனீங்க? நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டுலயே கும்பாபிஷேகம் தான். திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டுலாம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? நாம் தமிழர் கட்சி. அதனால அது அவர் ஏதோ எசமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலத்துறை இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. அப்படித்தானே? திருவண்ணாமலையை நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட. பேருந்து நிலையத்திலிருந்து இந்தி, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்க வருது? எதுக்கு தமிழ்ல இருக்கணும்? ஒரு பொது மொழியா எல்லாருக்கும் தொடர்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு, அதோட விட வேண்டியதானே? பேருந்து நிலையம் வரைக்கும் அங்க கிரிவலத்துல முழுக்க காடைபுரம் யார் வச்சிருக்கா? எதுக்கு தெலுங்குல விளம்பர பலகை வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது?